அன்பர்களே, சனிக்கிழமை ஜம்மு சுல்தான்பூர் ரகுநாத்ஜி மந்திருக்கு இன்றைக்கு செல்கிறோம். இந்த கோவில் ஜம்மு நகரின் மையப்பகுதியான சுல்தான்பூரில் அமைந்துள்ளது. வட இந்தியாவில் இருக்கும் ஸ்ரீ ராமர் கோவில்களிலே மிகவும் சிறப்பானது இக்கோவில். அற்புதமான கலை சிற்பங்களை இந்த கோவில் கொண்டுள்ளது. கூம்பு வடிவ கோபுரம், பளிங்கு கற்களால் ஆகிய தளம், ராமாயண மகாபாரத ஓவியங்கள், சிற்பங்கள் இந்த கோவிலுக்கு பெருமை சேர்க்கின்றன. நுழைவாயிலை தாண்டினால் இடப்பக்கம் அனுமன் ராமபிரான் கருவறை நோக்கி உள்ளார். குருமணாலியை ஆண்ட டோக்ரா வம்ச மன்னர் பரம்பரையிலே இந்த தெய்வம் காவல் தெய்வம். இவரைத்தான் கொண்டாடுகிறார்கள். இந்த ராமர் அயோத்தியில் உள்ள ரேத்நாள் ஆகாயத்திலிருந்து இந்த ராமர் அயோத்தியில் உள்ள திரேத்நாத் ஆலயத்திலிருந்து 380 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து வர பெற்றவர். கிபி 1637 ராஜா ஜகத்சிங் ஆளுகைக்கு உட்பட்ட திப்ரி கிராமத்தில் வசித்து ஏழை அந்தணராகிய துர்கா தத் அவன் விலை உயர்ந்த முத்துக்களை பதுக்கி வைத்துள்ளதாக சிலர் வீண் புரளியை பரப்பினார்கள். அவற்றை அரண்மனையில் சேர்க்குமாறு மன்னன் துர்காதத்திற்கு ஆணையிட்டான். தன்னிடம் எதுவும் இல்லை என துர்காதத் மன்றாடியும் மன்னன் கேட்கவில்லை. எனவே துர்காதத் குடும்பத்தினரோடு வீட்டிற்கு தீ வைத்து கொண்டு தனது உடலை அறுத்து தீயில் போட்டு கருகி மாண்டு விட்டான். உண்மையை அறிந்த அரசன் துயரத்திற்கு ஆளானான். அவனை தொழுநோய் பிடித்தது. பைராகி கிஷன் தாஸிடம் பரிகாரம் கேட்க பகவான் ஸ்ரீராமர் சிலையை நிறுவி வழிபட சொன்னார். உடனே மன்னன் அயோத்தியிலிருந்து 1651 ஆண்டு முறைப்படி எடுத்து வர செய்து ஜம்முவின் மையப்பகுதியாகிய சுல்தான்பூரில் கோவில் எழுப்பி வழிபட்டான். நாளும் அபிஷேக தீர்த்தம் பருகிட தொழுநோய் குணமாகியது. தன் பொருள் அனைத்தையும் ஸ்ரீ ராமர் பாதத்தில் சமர்ப்பித்தான். ஸ்ரீ ராம நவமியையும் அயோத்தியில் திரும்பி வந்த நாளையும் பெரிய விழாவாக கொண்டாடினான். 3 பிரகாரங்கள் கொண்ட ஆலயம் இது. இதற்கு காரணமானவர் ஜம்மு காஷ்மீர் மன்னர் குலாப் சிங்கும் அவர் மகன் ரன்பீர் சிங்கும் ஆவர். 1835 ராஜா குலாப் சிங் தொடங்கிய திருப்பணிகளை மகன் ரன்பீர் சிங் 1860 நிறைவு செய்தார். இந்த ஆலயத்தை நிர்மாணிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் இஸ்லாமிய தொழிலாளர்கள் என்பது இங்கே நாம் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மத நல்லிணக்க தலமாக பார்க்கப்படுகிறது. கருவறையில் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார்கள். 3 சுவர்கள் தங்கப்பாளத்தினால் வேயப்பட்டுள்ளன. உற்சவர் ரத்னகிரீட அலங்காரத்துடன் அழகுற காட்சி தருகிறார். கருவறையை சுற்றிய சிறிய பிரகாரத்தில் சுற்று சுவர்களிலே ராகு, கேது, சனி, அக்னி முதலியோரின் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. வெளிப்பிரகாரத்திலே பல சன்னதிகள் உள்ளன. சிவலிங்கமும் உள்ளது. சாலக்கிராம கற்களும் உள்ளன. கருவறை நோக்கி அனுமன், வால்மீகி, துளசிதாசர் சேவை சாதிக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வம்சத்தினர் விக்கிரகங்களும் இங்கு உள்ளன. இதிகாச கதாபாத்திரங்கள் சன்னதிகளும் உள்ளன. காரணேஸ்வரர் என்னும் ஸ்படிகலிங்க சன்னதியும் உள்ளது. வளாகத்தில் சம்ஸ்கிருத நூலகம் ஒன்றும் உள்ளது. இங்கு வழிபட்டால் அனைத்து இன்னல்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். ஸ்ரீராம நவமியும் நவராத்திரியும் இங்கு முக்கிய விழா நாட்கள். கலை நுணுக்கமுடைய கோவிலாகிய ஜம்மு ரகுநாத்ஜி மந்திர் சென்று ஸ்ரீ ராமரை வழிபடுவோம். சகல நன்மைகளையும் அடைவோம். ராம மந்திர தவ ஜபித்தோ ஹே மனுஜா. ஸ்ரீராம் ஜெயராம்.